அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தி என்னென்னு பார்த்தோன்னா, நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். திட்டங்கள் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் பொருளாதாரம் மோசமடைந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற போது நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருந்ததாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களால் இன்று இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வெள்ளை அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா, மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கண்டனம் தெரிவித்து டெல்லியில் திமுக எம்பிக்கள் நேற்று கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இன்றைக்கி ஹெட்லைன்ஸு. அடுத்ததான் இன்றைக்கி பொன்மொழிகள் என்னென்னு பார்த்தோன்னா, மோட்டிவேட்டடாக ஒன்று இருக்கும். கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது போல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமுகப்படுத்துவது எளிதன்று, ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற கோட்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு நிறைய கவனச்சிதறல் இருக்கும், நிறைய எண்ண ஓட்டங்கள் விசாலமாக இருக்கும். ஸோ அவங்க எதால் மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வைராக்கியத்தால் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் ஏதோ ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டு இந்த போட்டித் தேர்வுக்கு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த பொன்மொழிகளிலிருந்து நாம் எடுத்துக்கிற வேண்டியது. எப்படி கடுகு கொட்டுனா பொறுக்க எடுப்பது கஷ்டமோ, அதே மாதிரி கவனச்சிதறலை கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஆனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஆயுதம் என்ன அப்படின்னா, ஒரு வைராக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறத ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காங்க. பொது அறிவில் பார்த்தோன்னா, தமிழ் சம்மந்தமாக ஒரு டேட்டா. மறைமலை அடிகள் ஏற்கனவே நமக்கு சிலபஸில் இருக்காங்க. மறைமலை அடிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். இப்போ இந்த பொது அறிவிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்தளவில் எல்லாருமே கரண்ட் அஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க. அது தப்பான பார்வை. என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர் போக ஜென்ரல் ஸ்டடீஸும் இந்த பேப்பர்லேருந்து எடுத்துக்கலாம், ஜென்ரல் தமிழும் நம்ம இந்த பேப்பர்லேருந்து எடுத்துக்கலாம். அதை நம்ம எப்படி சிலபஸ் ஓரியன்டாக அதை கேதர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட இது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம புக்கையே படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இது மாதிரி டேட்டாவை நியூஸ் பேப்பரில் வர்றதை ரீகால் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். இது போக நமக்கு காலையிலேயே புக்கு தொடர்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வாங்கி இது மாதிரி நம்ம சிலபஸ் ஓரியன்டாவோ நம்ம கரண்ட் அஃபேர் ஓரியன்டாவோ கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த படிக்கிறதுக்கான அந்த மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதை தான் இந்த பேப்பர் மூலமாக நான் சொல்ல வரேன். பொது அறிவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மறைமலை அடிகளார் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மறைமலை அடிகளார் அப்படிங்கிறத ஆன்சராக வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 1920ஆம் ஆண்டுலேயே பார்த்தீங்கன்னா அவரோட பேர், அப்புறம் அவர் நடத்தின இதழ், அப்புறம் அவரோட சங்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தூய தமிழில் பேரை மாற்றிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட பேர் பார்த்தோம்னா, இயற்பெயர் பார்த்தோம்னா வேதாச்சலம் அப்படின்னு அவங்க பெற்றோர் வச்சுருக்காங்க. இதை வேதம் கூட்டல் அசலம் என்பதை மறைமலை அடிகள் எனவும் மாற்றிருக்காங்க. ஸோ தூய தமிழில் வேதாச்சலம் அப்படிங்கிற பேரை மறைமலை அடிகள் எனவும் மாற்றிருக்காங்க. நம்மளுக்குமே கேள்வியாக சில நேரம் வரும், அவரோட இயற்பெயர் என்னன்னு கூட கேட்கலாம், இல்லை வேதாச்சலம் என்னும் பேரை என்ன மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ சிலபஸில் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, ஞானசாகரம் என்ற தனது இதழை பார்த்தீங்கன்னா அறிவுக்கடல் என மாற்றிருக்காங்க. அப்போ நமக்கு அறிவுக்கடல் என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு கூட கேட்கலாம், இல்லை ஞானசாகரம் என்ற இதழை மறைமலை அடிகள் என்ன பேரில் மாற்றினாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம் என்ற தனது அறநிலையத்தை பொது நில கழகம் என்று மாற்றிருக்காங்க. சமரச சன்மார்க்க சங்கம் என்ற தனது அறநிலையத்தை பொது நில கழகம் அப்படின்னு மாற்றிருக்கார். இவரை பின்பற்றி பலரும் தங்கள் பெயரை பார்த்திங்கன்னா தூய தமிழில் அந்த காலகட்டத்தில், அந்த 1920 காலகட்டத்தில் பார்த்தோன்னா இவரை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் தங்களோட பெயரையோ தங்களோட நிறுவனத்தோட பெயரையோ பார்த்திங்கன்னா தூய தமிழில் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நமக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டான சில டேட்டாஸையும் இது மாதிரி ரீகால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க.
ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.